ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசிக்கு அருமையாக இருக்குதுங்க, அமோகமாக இருக்குது, மிகச்சிறப்பாக இருக்குது. கிரக நிலைகளை பார்த்தோம்னா நல்லா இருக்குது. கோச்சார பலன்கள் நல்லா இருக்குது, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த வேண்டிய நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய், சூரியன், குரு பகவான், சுக்கிரன், புதன், இந்த 5 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. குறிப்பாக அபிஜித் யோகம் உங்கள் ராசிக்கு பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்கு. 50 வருஷம் கழிச்சு வருகின்ற யோகம். 50 வருடம் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, குரு வக்கரமாக இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கரமாக்கி 11ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். நவம்பர் 25ஆம் தேதி அடைஞ்சு அவர் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 8ஆம் இட தொடர்பில் இருந்த சனி பகவான் இப்போ 9ஆம் இட தொடர்புக்கு போயிட்டார். பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டார். அஷ்டலட்சுமி ஸ்தானத்துக்கு போயிட்டார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாரு. குரு வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அது எப்படின்னா, 8ஆம் இடத்தை சார்ந்த சனி பகவான் வக்கரமாகி வக்கர நிலையிலேருந்து வெளியே போயிருக்கிறாரு. குரு 12ஆம் இடத்துலேருந்து வக்கரமாகி 11ஆம் இடத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. இது ரெண்டுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தங்களுக்குள்ள கோணமான அமைப்பை 2 பேர் உருவாக்கி நல்ல ஒரு யோகத்தை கடகராசி கொடுக்குறாங்க. பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நான் பலன்கள் சொல்கிறேன். அதுபோக அபிஜித் யோகத்தில் எந்த நேரத்தில் என்ன பலன்கள், என்ன கிழமையில் என்னென்ன காரியங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், வெற்றி அடையலாம், அதை பற்றி சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பூதி ஜோடத்தில் நிறைய வீடியோ போடுறேன். ராசி பலன்கள், ரக்கண ரீதியாக தசாபுத்தி பலன்கள், நட்சத்திர பலன்கள், பூஜ்ய புனஸ்காரம், வழிபாடு, பரிகாரம் நிறைய சொல்கிறோம். அதன் அடிப்படையில் கடகராசிக்கு இப்போ இந்த அபிஜித் யோகத்தை பற்றி பேச போகிறோம். 50 வருஷம் கழிச்சு வருது. குரு வக்கரம் அடைகிறார். கடகத்தில் தன் உச்ச வீட்டில் வக்கரம் அடைகிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அடுத்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஸோ 30 மறுபடியும் 42. மற்ற கிரகங்கள் செவ்வாய், சூரியன் இவங்களாம் 1.5 மாதம் 1 மாதத்துக்கு ஒரு தடவை தன் நிலைப்பாட்டை மாற்றுவாங்க. இப்போ 2 பேருமே சூரியன் பார்வைக்கு குரு பார்வைக்கு வர்றது ஒரு ரேராக நடக்கும். ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் இவங்க நடக்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு தோராயமாக 50 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கிரக பயிற்சி நடக்குது. அதாவது ரஃபாக தான் சொல்ல முடியும், யாரிலையும் அக்யூரிஸாக சொல்ல முடியாது. ஏன்னா 50 வருடங்கிறது ஒரு கிரகம் சுற்றி வர சைக்கிளை பொறுத்து தான் சொல்ல முடியும். அது சுற்று வர எத்தனை வருஷம் ஆகும், அதை வச்சு தோராயிரமாக சொன்னோம்னா 50 வருடம் கிடச்சி இப்போ ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கு. ராசிக்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் முக்கியமான கிரகம். 5-10 கூடியவன், அதிர்ஷ்ட ஸ்தானாபதி, பூர்வ புண்ணிய சேனாபதி, பஞ்சம ஸ்தானாபதி, யோகத்தை கொடுக்குறவர், நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்குறவர், அதுவும் கர்மம், காரியம், தொழில் இதில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறவர், ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்கிறார். குருமங்கல யோகம். அடுத்து சூரியன் ராசிக்கு 2 கூடியவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, குடும்பத்தில் பழக்க வழக்கம், பணம், பேர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, மக்கள் நலப்பணி, அரசியல் பணி, அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் இதுக்கெல்லாம் சூரியன் வருவார். அவரும் 5ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து கார்த்திகை தீபம், அருமையான அமைப்பு. உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமையில் வராரு. சரியா? அடுத்து வருகின்ற கார்த்திகை தீபம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி ராசிக்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். 26/11/2025 ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. வளர்பிறை சந்திரனாக பார்க்குறாரு. ஸோ அடுத்த வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் நல்லா இருப்பீங்க. ஆள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் அடுத்த வருகிற நாட்களில் மிகச்சிறப்பாக செய்வீர்கள். ஸோ செவ்வாய், சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அடுத்து சுக்கிரனும் புதனும் மதன கோபால யோகம் நல்லா இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு கேந்திரத்தில் இருக்கிறாங்க. சுக்கிரன் ராசிக்கு 4-11 கூடையவன், சுகஸ்தானாதிபதி. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே வார்த்தை சுக்கிரன் தான். சரியா? கடகராசியில் மனதாலும் உடலாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறது, மனைவிக்கு, குழந்தைக்கு, அம்மா அப்பாவுக்கு இவங்களுக்குள்ள விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதக லக்கண தசாபுத்தி வழியில் நடக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அன்றாட நடக்கிற நிகழ்வுகள், அதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஏற்ற இறக்கங்கள், மனதால் நடக்கிற சில பிரச்சனைகள், மனதால் சந்தோஷம் அடைகிறது, மனதால் கஷ்டம் அடைகிறது, உடல் உபாதைகள் எல்லாத்துக்குமே ராசி தான். அதை நிர்ணயம் பண்ணுறவர் சுக்கிரன் தான். அப்பேற்பட்ட சுக்கிரன் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சுக்கிரன் எப்போல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காரோ அப்போல்லாம் நீங்கள் நல்ல ஒரு உடலாலும் மனதாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. லாபம் அதிகமாக இருக்கும். ஈடுபடுற காரியத்தில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அடுத்து புதன் 3-12 கூடியவன், தூரதேச அமைப்புகள் நல்லா இருக்கும். ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். ஸோ 5 கிரகங்கள் நல்லா இருக்குது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 4ஆம் இடத்துல மதன கோபால யோகத்தை கொடுக்குறாங்க. அதாவது அது ஸ்ரீபதி யோகம்னு சொல்லலாம். ஸ்ரீனா சுக்கிரன், பதினா புதன். பதிங்கிறது பெருமாளுடைய அம்சம், ஸ்ரீங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். ஸோ இந்த ஸ்ரீபதி யோகம் ராசிக்கு 4ஆம் இடத்துல நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடமும் 11ஆம் இடம் வளர்த்துருக்கு. ஸோ காரியம், தொழில்,
அரசாங்கம் செய்கிற வினைகள் எல்லாமே நல்லா இருக்கும், அதில் லாபமும் இருக்கும். ஸோ கடகராசிக்கு இந்த காலம் வந்து ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. மார்கழி மாதமும் நல்ல பலன்களை தான் பார்க்கப்படுகிறது. சரியாக மார்கழியும் நல்லா இருக்கும், தை மாதமும் நல்லா இருக்கும். ஸோ கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதமும் முத்தான மாதங்களாக நல்ல பலன்களை கொடுக்கப்படுகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, சுப தொடர்பில் இல்லை. ஸோ ராகு தான் நல்ல நிலைமையில் இல்லை, ராகுவும் கேதுவும் நல்ல நிலைமையில் இல்லை. அதனால் நீங்கள் வந்து துர்க்கையம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு பண்ணணும். சரியா? நான் அந்த வழிபாடு பின்னாடி சொல்கிறேன். அதுபோக வந்து இப்போ வந்து இந்த அபிஜித் யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். அபிஜித் யோகங்கிறது வந்து ஒரு நாளைக்கு வர்ற யோகத்தில் ஒரு முக்கியமான யோகம். ஒரு நாளைக்கு வந்து நிறைய முகூர்த்தம் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து பகலில் 15 முகூர்த்தம், நைட்டில் 15 முகூர்த்தம், இப்படி பிரித்து வச்சுருக்கிறாங்க. சூரியன் உதயமாகிறது வந்து ருத்ர முகூர்த்தம். அது வந்து இல்லைன்னா கேலி கழிக்க யோகம் அப்படி முகூர்த்தம் அப்படிம்பாங்க. சரியா? அந்த ருத்ர முகூர்த்தங்கத்தில் ஆரம்பித்து அப்படியே முடியும். அதில் முடிஞ்சு பிரம்ம முகூர்த்தத்தில் முடியும். ஸோ பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து அதிகாலையில் ஆரம்பிக்கிறது 4 to 6. ஸோ அதுக்கு மேலே வர்றது வந்து ருத்ர முகூர்த்தம். இப்படி வரும்போது மதியம் 11 to 12, நண்பகல் 11 to 12 வர்ற நேரம் தான் அபிஜித் முகூர்த்தம். அபிஜித்துங்கிறது வந்து ஒரு நட்சத்திரம். சரியா? 27 நட்சத்திரம். முதல் நட்சத்திரத்துக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம், அசுபதிக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் உள்ள இடம் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற மகர ராசியில் உள்ள உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் உள்ள நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த நட்சத்திரம் யோகம், அந்த நட்சத்திரம் அமைகிற முகூர்த்தம் வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படிமோ. அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த காரியம் பண்ணாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்துக்கு வந்து ராகுகால, யமகண்டம், திதி, நாள், கிழமை பார்க்க வேண்டியது இல்லை. இறைவனை நினச்சிட்டு ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து காரியத்தை செய்யலாம். அந்த மந்திரம் என்ன மந்திரம் சார் அப்படின்னோம்னா அந்த மந்திரத்தையும் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோவில் முக்கியமான இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். அதாவது ஒவ்வொரு கிழமையும் வந்து நான் சொல்கிற காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா, இந்த அபிஜித் யோகத்தில் செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரங்காலத்தில் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து நேரங்காலம் கூடி வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லவன் செய்யாததை நாள் செய்யும், கோள்கள் செய்யாததை நாள் செய்யும். நாளுங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? நாளும் கிழமையும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த நாள் கிழமை பார்த்து அந்த ஓரையில் செஞ்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நிறைய பேருக்கு இது தான் தெரிய மாட்டேங்குது. இது தெரியாமல் தான் ரொம்ப சங்கடப்படுறோம். கொஞ்சம் சிரத்தை எடுக்கணும். நம்ம சாதாரண விஷயத்தெல்லாம் எப்போனாலும் செய்யலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சால் பிரச்சனையாக இருக்கியா, எத்தனை தடவை போனாலும் இந்த காரியம் நடக்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற நேரத்தில் போங்க, கண்டிப்பாக முடியும். இப்போ நம்மளே நிறைய ஃபீல் பண்ணுவோம். ஒருத்தரை பார்க்க போவோம், பார்க்க போகிற நேரம்லாம் அந்த ஆள் வீட்டில் இருக்க மாட்டான், வெளியே போயிடுவான், இல்லைன்னா வேறு எதனாச்சும் வீட்டில் இருப்பான், அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டான். இப்படிலாம் நிறைய பேருக்கு நடக்கும். ஒரு 7-8 தடவை நடப்பாங்க, ஒரு தடவை நடக்க முடியாமல் போயிடும். ஸோ அவங்களாம் வந்து இது மாதிரி நேரத்தில், இந்த யோகம் வர்ற நேரத்தில் போனாங்கன்னா டக்குன்னு பார்த்துடலாம், அந்த காரியமும் அனுகூலமாக முடியும். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட காரியங்களை செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து வெற்றி அடைவீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், லாபம் அடைவீர்கள். அதுபோக அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் போகணும். மந்திரம்னா எப்படி சார் அப்படின்னா 2 வரி தான், திருக்குறள் மாதிரி. ஓம் ரீங் தனஞ்சயனை போற்றி போற்றி, அவ்வளோதான். ஓம் ரீங் தனஞ்சயனை போற்றி போற்றி. தனம்னா பொருள், ஜெயம்னா வெற்றி, ரெண்டுமே வரும். பொருளும் வரும், வெற்றியும் வரும். ஒரு மனுஷனுக்கு இதை காட்டில் வேறு என்ன வேணும்? இன்றைக்கி அதுக்கு தானே நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அருள் இல்லாருக்கு அவ்வளோவும் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளவும் இல்லை. இந்த உலகத்தில் பூமியில் வாழணும்னா பொருள் இருக்கணும். பொருளை மையப்படுத்தி தான் எல்லாமே இருக்குது. சரியா நேர்களே? ஸோ தனஞ்சயனை போற்றி போற்றி அப்படின்னா உங்களுக்கு பொருளும் வந்துடும், வெற்றியும் வந்துடும். ஓகே நேர்களே, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிங்க. மதியம் 11 to 12 இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு முக்கியமான காலமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் எந்த ஒரு காரியமே 11 to 12 சொல்லிடுவாங்க, எதாக இருந்தாலுமே. சரியா? 11 to 12 ஒரு நாளோட பொழுது முடிஞ்சு போயிடும். அன்றைக்கி என்ன ஆரம்பிக்கிறோமோ அதோடைய முக்கால்வாசி பொழுது அன்னோட முடிஞ்சு போயிடும். பொழுது முடியாது, அந்த நாளோடைய நோக்கம் முடிஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, 11 to 12 தான் ரொம்ப பீக்காக இருக்கும். மீட்டிங் போடுறது, ஆளுகளை வருது, பேசுகிறது, வைக்கிறது, அன்றைக்கி உள்ள கமிட்மெண்ட்டு, அன்றைக்கி உள்ள விஷயங்கள், அன்றைக்கி பொழுது எப்படி போக்கணும், அன்றைக்கி உள்ள விஷயங்கள், வியாபாரங்கள் எல்லாமே வந்து 11 to 12 தான் நடக்கும். ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு, அதுபோக இப்படி சில நிறைய தகவல்கள் எல்லாமே வந்து அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் தான் நடக்கும்.
அதுபோக சுப்ரீம் கோர்ட்டில் பாருங்களேன், முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கிறது அந்த 11 to 12க்குள்ளே தான் வாசிப்பாங்க. ஸோ நம்ம நாட்டில் எடுத்தாலும் சரி, வீட்டில் எடுத்தாலும் சரி, சில முக்கியமான நிகழ்வுகள் வீடு, நாடு, வியாபாரம், தொழில், உத்தியோகம் இது மாதிரி அனைத்து இடத்துலையுமே வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, முக்கியமான முடிவுகளை சொல்கிறது, அது சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்கிறது எல்லாமே வந்து அந்த 11 to 12க்குள்ளே தான். மேக்ஸிமம் அந்த 11 to 12க்குள்ளே எல்லா காரியமே முடிஞ்சு போயிடும். 12 மணிக்கு மேலே லஞ்ச் அவருன்ட்டாங்க. சரியா, சாப்பிட்றது, அப்புறம் களைப்பாறுறது, அப்புறம் ஈவினிங் ஆயிரும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து முக்கியமான நேரமாக பார்த்தோம்னா அந்த நண்பகல் 11 to 12 தான். அந்த அபிஜித் முகூர்த்தம் வர்ற நேரத்தில் சில காரியத்தில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு யோகமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பொறுமையாக பாருங்கள். இந்த நேரம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர் அனைவருக்குமே நன்றி. சரியா நேயர்களே, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து குரு ஓரை வருது. குரு ஓரை ரொம்ப முக்கியமான ஓரை கடகராசிக்கு. குரு ஓரை அன்றைக்கி நீங்கள் என்ன காரியம் பண்ணலாம்? ஞாயிற்றுக்கிழமை 11 to 12. 11 to 12னா நீங்கள் வந்து எந்த டயத்துக்கு அந்த காரியத்தை ஈடுபடலாம்னா கரெக்டாக 11 மணிக்கு செய்யுங்க. 11 to 12க்குள்ளே அந்த ஒரு அரை மணி நேரம் நல்லா பார்த்தோம்னா அந்த அபிஜித் யோகம் 20 நிமிஷம் தான் இருக்கும். 11 to 11:50க்குள்ளே அந்த காரியத்தை செஞ்சிடலாம். 20 நிமிஷம் தான் முக்கியமானது. சூட்சுமம் அந்த நேரம். சூட்சும காரியம் செய்யணும்னா 20 நிமிஷம் தான். சரியா, இப்போ முகூர்த்தங்கிறது 1.5 மணி நேரம் இருக்கும். முகூர்த்தம் அப்படிங்கிறனாலே 1.5 மணி நேரத்தை தான் முகூர்த்தம் அப்படி சொல்கிறோம். ஆனால் தாலி கட்டும்போது எவ்வளவு நிமிஷம்? 2 செகண்ட் தான், 3 செகண்ட் அதிகபட்சம். தாலியை கட்டி 3 முடிச்சு போடுறோம். அந்த 1.5 மணி நேரத்தில் அந்த 3 நிமிஷம் தான் வந்து நமக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் 20 நிமிஷத்தை நீங்கள் சாலிடாக எடுத்துக்கலாம். 11:30 to 11:50 வரைக்கும் அந்தந்த கிழமையில் சில காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். இப்போ ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து குரு ஓரை வருது. குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து 6, 9 குடையவன். உத்தியோகம் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். சரியா, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். கடன் யாருக்கும் கொடுக்குறதா இருந்தால் கடனை கொடுத்துடலாம். கடன் சீக்கிரம் அடைஞ்சு போயிடும். உடல் சம்மந்தப்பட்ட பிணி இருக்குது, தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தேக ஆரோக்கிய பிரச்சனைக்கு அதை நீங்கள் பார்க்க போகலாம். டாக்டரை பார்க்க போகலாம், நோய் நொடியை பார்க்க போகலாம். அதுபோக அப்பா வழி உறவு முறைகள், பங்காளிகள், பாகப்பிரிவினை, சொத்து பத்து பிரச்சனை எது இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதுபோல் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சில கிரெடிட் வேணும், உங்களுக்கு வந்து சில சலுகைகள் வேணும், அதுக்காக ஒருத்தர் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பார்க்க போகலாம். பெரிய மனிதர்களை பார்க்க போகலாம், கோயில் குளத்துக்கு போகலாம், ஆன்மீக காரியங்களை செய்ய போகலாம், நல்ல காரியங்கள் எதுவுமே செய்ய போகலாம், ஜாதகம் பார்க்க போகலாம், ஜோதிடரை பார்க்க போகலாம். குரு உரையில் வந்து அனைத்து காரியங்களும் பண்ணலாங்க. ஒரு மனிதன் தன் வாழ்க்கைக்கு தேவைப்படுற அனைத்து காரியங்களுமே குரு உரையில் செய்யலாம். பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்க போகலாம். பிள்ளைகள் திருமணம், படிப்பு, உத்தியோகம் இது சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு போகலாம். அதுபோக வந்து பணம் சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு போகலாம். அதுபோக கொடுக்கல் வாங்கல், பேங்கு, நகை இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இது சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு நீங்கள் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த குரு உரையில் செய்ய வேண்டியது. ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகணும். நீங்கள் அந்த காரியத்தை செய்ய போனீங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு உரையில் சகல சுபகாரியங்களும் செய்யலாம். நகை வாங்க போகலாம், புது பெண்ணிற்கு மாங்கல்யம் வாங்க போகலாம், பேங்கில் போய் டெபாசிட் பண்ணலாம். நீங்கள் நினைப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை இப்படியே பேங்குக்கு போகல, ஆன்லைன்லேயே பண்ணலாம். இன்றைக்கி ஆன்லைன்லேயே ஆப் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. அப்ளிகேஷன்லேயே இன்றைக்கி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அந்நேரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் நல்லபடியாக இருக்கும். அந்த பணம் நல்லபடியாக மெச்சூர்ட் ஆகி நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்து நல்லபடியாக வரும். சில பேர் பேங்கில் பணத்தை போடுவாங்க, உடனே எடுத்துருவாங்க. அதில் இருக்க விட முடியாது, அதில் இருக்க வைக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எதனா செலவு வந்துடும். சில பேர் பாருங்கள் பேங்கில் பணம் போட்டதே மறந்துடுவாங்க. 10 லட்சம் போட்டிருப்பாங்க, மறந்தே போயிடும். ஆமாம் இந்த பேங்கில் பணம் போட்டிருக்கோமே அதை போய் ஞாபகம் வரும் அப்படியே. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு பணம் வந்துட்டுருக்கும், வேலை விஷயத்தில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட மனிதரும் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட மனிதரும் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த நேரங்காலம் பார்த்து கரெக்டாக கோல் போட்டிங்கன்னா கரெக்டாக விழுகும் உங்களுக்கு. அதுபோக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம். முருகப்பெருமான் கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலுக்கு போகலாம், தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம். பெண்கள் கணவனிடம் விரும்பியதை கேட்கலாம். நீங்கள் வீட்டில் இல்லத்தரசியாக இருக்கிறீங்க, உங்கள் புருஷன்கிட்ட ஒரு விஷயத்தை பேச போகிறீங்க, இந்த விஷயத்தை புருஷன்கிட்ட பேசவா வேண்டாமா நினைக்கிறவங்க கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அந்த 11 to 12க்குள்ளே அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சரின்றுவார், பச்சை கொடி காட்டிடுவார். அதுபோக யாகங்கள், ஹோமங்கள், கணபதி ஹோமம், வீட்டில் சில விசேஷங்களை செய்யலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த அபிஜித் யோகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கை கொடுக்கும். இப்படி நிறைய சொல்லலாம், சுபகாரிய விஷயங்கள் நிறைய சொல்லலாம். அடுத்து வந்து அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும் சார் அப்படின்னா முருகப்பெருமான் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். அடுத்து திங்கக்கிழமை நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஓரையிலையுமே அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் நிறைய இருக்குது. நிறைய சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். தேவைப்படுறவங்க என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சார். கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், சார் நான் இந்த கிழமை இந்த அபிஜித் ஓரையில் இந்த காரியம் செய்யலாமா
அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தான் கேட்கணும், ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் அதை பார்த்துட்டு சொல்லுவேன். சரியா? ஏன்னா சில பேருக்கு நான் சொல்லாத காரியங்கள்லாம் இருக்கும். சரியா? இப்போ வந்து அந்த காரியத்தை வந்து என்னைக்கு செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சார் இந்த காரியத்தை நான் என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை நேரங்காலம் அந்த கிழமையை சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக செய்வேன். நான் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் எல்லாத்துக்கும் பதில் போடுறேன். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க. டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து சொல்லுவேன். எனக்கு நேரம் இருக்காது வாட்ஸ்அப்பில் பார்த்து பேசுகிறதுக்கு. கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பி விட்ருவேன். ஓகே. அடுத்து திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து சூரிய ஓரை. சரியா? திங்கக்கிழமை வந்து சுக்கிர ஓரை. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4-11 கூடையவன். நல்ல அமைப்பு தான். சரியா? சுக்கிர ஓரை நல்ல அமைப்பு தான். தாய் சம்மந்தப்பட்ட காரியத்தை பார்க்கலாம். தாய்மாமன் உறவு சம்மந்தப்பட்ட காரியங்களை பார்க்கலாம். பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள், அம்மா, மனைவி, அக்கா, தங்கச்சி, நாத்தனா, குழுந்தியா, சித்தி, பெரியம்மா, அத்தை, இவங்க சம்மந்தப்பட்ட காரியத்தை பார்க்கலாம். பெண்களுக்கு வேண்டிய விஷயத்தை செய்யலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். நகை கடைக்கு போகலாம், பாத்திர கடைக்கு போகலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். வீடு சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம். வீடு கட்டுற வேலைக்கு உண்டான அனைத்து காரியங்களும் பார்க்கலாம். பேங்குக்கு போகலாம், லோன் எடுக்கலாம், அது சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். கால்நடைகள், ஆடு, மாடு, கோழி, இது சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். சரியா? இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக முக அலங்காரம், சிகை அலங்காரம் செய்கிறதுக்கு நீங்கள் போகலாம். திரைப்படத்துறை சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு போகலாம். இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க, அதில் எதுவும் முக்கியமான காரியம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த நேரத்துக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம், வண்டியை மாற்றணும், வண்டிக்கு லோன் எடுக்கணும், வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடணும், வண்டிக்கு எஃப்சி எடுக்கணும், இது மாதிரி காரியம் செய்கிறதா இருந்தாலுமே நீங்கள் திங்கக்கிழமை 11-12 டயத்துக்கு நீங்கள் செய்யலாம். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோக மூத்த சகோதர வழியில் சில காரியத்தை பண்ணலாம். சில பேருக்கு இளைய தாரம் இருக்கும். சரியா? செகண்டுன்னு ஒன்று சொல்கிறோம்ல, செகண்ட் ஒய்ஃப் அல்லது செகண்ட் ஹஸ்பண்ட் இருக்கிறவங்க அவங்க சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டாலும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடம் வந்து மறுதாரத்தை கொடுக்கும். சில பேருக்கு மறுதாரம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். சரியா? மறுதாரம் பண்ணணும் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட காரியத்திலும் நீங்கள் போகலாம். இப்படிப்பட்ட காரியத்தை வந்து திங்கக்கிழமை நீங்கள் அந்த அபிஜித் யோகத்தில் நீங்கள் செய்யலாம். வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா ஒன் பை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். பொறுமை கடலினும் பெரியது. அதுபோல் இந்த காலகட்டத்தில் காதலிப்பவர்களுக்கு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. காதலை ப்ரப்போஸ் பண்ணலாம், காதலியை பார்க்க போகலாம். வெள்ளி ஆபரணங்கள், வைர ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள் வாங்க போகலாம். சரியா? அதுபோக கணவன் மனைவி கிட்ட ஒருத்தருக்கு பேசலாம். சில விஷயங்களை மனம் விட்டு பேசலாம். பிக்னிக் பார்க்க போகலாம், உல்லாசமாக போகலாம், மாலுக்கு போகலாம், விடுதிகளுக்கு போகலாம். சரியா? எங்கேனாச்சும் ஹோட்டலில் போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலாம். நல்ல காரியங்களை பண்ணலாம். ஒரு பார்ட்டிக்கு போகலாம், ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தலாம். திரைப்படம் சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம். திருமண வைபவத்தில் கலந்துக்கலாம். பெண்களுக்கு உதவி செய்யலாம். சரியா? வழிபாடு வந்து அம்பாளை வழிபாடு பண்ணலாம், இல்லைனா ஆண்டாளை வழிபாடு பண்ணலாம். லக்ஷ்மி வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை வந்து என்ன ஓரை சார் வருது? அந்த அபிஜித் யோகத்தில் வந்து பார்த்தோம்னா சனி பகவான் ஓரை வருது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 6-7 கூடையவன், 7-8 கூடையவன். கணவன் சம்மந்தப்பட்ட காரியங்கள், மனைவி சம்மந்தப்பட்ட காரியங்கள், நண்பர்கள், சொந்த பந்தம், கூட்டு தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட், கொடுக்கல் வாங்கல், இது சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு போகலாம். தூரதேச அமைப்பில் உள்ள காரியத்தை பண்ணலாம். சரியா? வெளிநாடு வெளிமாநில தொடர்புள்ள பண்ணலாம். அதுபோக சப்கான்ட்ராக்டர், கட்டட வேலை, அப்புறம் வந்து கூலி வேலை, ஜல்லி, மணல், இது மாதிரி வேலைகள், நிலத்துக்கு அடியில் எடுக்கிற பொருட்கள், கழிவு பொருட்கள், பழைய பொருட்கள், செகண்ட் ஹேண்ட் பொருட்கள், இது சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்யலாம். அதுபோக ஹார்ட்வேர்ஸ், பெயிண்ட் கடை, சிமெண்ட் கடை, ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறது, ஆணி கடை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலைகள், ட்ரெஸ்ஸு ஒர்க்கு, சீட்டு, வீடு சம்மந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய சொல்லலாம். வீட்டுக்கு போடுறது அந்த கம்பி, பலகை, நில, மர வேலை, தச்சு வேலை, இப்படி வீடு சம்மந்தப்பட்ட மராமத்து வேலைகள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை சனி ஓரல் பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது சம்மந்தப்பட்ட ஆளிலும் பார்க்க போகலாம். நீங்கள் வந்து ஒரு லேபர் கான்ட்ராக்ட் பார்க்கணும், வீடு கட்ட போகிறீங்க, ஒரு சப்கான்ட்ராக்ட் பார்க்கணும், அதுனா அந்நேரம் போனீங்கன்னா நல்லபடி அமையும், நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க. சரியா? ஸோ சனி பகவான் காலத்தில் இது செய்யலாம். அதுபோல் மக்கள் நலப்பணி, ஒரு கார்பரேஷனுக்கு போகணும், ஒரு பஞ்சாயத்து போர்டு போகணும், கார்பரேஷன் பஞ்சாயத்து போர்டில் ஒரு வேலை இருக்குது, சரியா? வரி கட்ட போகணும், இல்லைனா அங்கே உள்ள இன்ஜினியரை பார்க்க போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த நேரம் போனீங்கன்னா சக்ஸஸாக முடியும். நீங்கள் எந்த நினைச்சு போகிறீங்களோ அது அப்படியே முடியும். ஸோ இது மாதிரி காரியங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வியாதிஸ்தர்கள், உடல்நலம் முடியாதவர்களுக்கு உதவி பண்ண போகலாம். சரியா நேர்களே? ஸோ செவ்வாய்க்கிழமை அந்த சனி உரையில் இது மாதிரி காரியங்கள் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சொத்து சம்மந்தமாக விஷயங்கள் பேசலாம். சொத்து, பூர்வீக சொத்து, சொத்து பத்து வர வேண்டியது, இது பார்க்கலாம். அதுபோக வந்து வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளிகேஷன், பீரோ, மரச்சாமா, நாற்காலி, சோஃபா செட்டு, இது மாதிரி பொருட்கள் வாங்க போனாலும் நீங்கள் வாங்க போகலாம். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் வாங்க போகலாம். அதுபோக தோட்டம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், தோட்டத்தில் வந்து மராமத்து பண்ணுறது, தோட்டத்துக்கு உரம் போடுறது, மரம் நடுறது, இது மாதிரி காரியத்தையும் நீங்கள் பண்ணலாம்.
நவகிரக பரிகாரம் பண்ணலாம். சரியா? பரிகார பூஜைகள் எது இருந்தாலும் பண்ணலாம். சில பேர் இந்த பரிகாரம், தோஷத்தை கழிக்கிறது, பரிகாரம் பண்ணுறது, இது மாதிரிக்கு நேரங்காலம் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இவர் குருக்களை பார்க்கணும், அதை கேட்கணும் அப்படிம்பாங்க. அவங்களாம் செவ்வாய்க்கிழமை அந்த 11-12 இந்த தோச நிவர்த்திலாம் பண்ணலாம். சரியா? கடனை அடைக்கலாம். இதுதான் சூப்பர். எதுவும் கடன் இருக்குன்னா அந்த நேரத்தில் கடனை அடைச்சிடலாம். செவ்வாய்க்கிழமை அந்த சனி ஓரையில் நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அபிஜித் யோகத்தில் கடன் அடுத்து வரவே வராது. சரியா? கடனை திருப்பி கொடுக்கலாம். இது மாதிரி காரியங்கள் பண்ணலாம். அதுபோக கோயில் குளத்துக்கு போகலாம். பிரசித்தி பெற்ற இடத்துக்கு போகலாம். பாப்புலரான இடங்கள் திருப்பதி, திருச்செந்தூர், பழனி, இப்படி முக்கியமான ஸ்தலங்களுக்கு போகலாம். பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கும். சரியா? நிறைய இருக்குது, நான் குறையாக தான் சொல்கிறேன். சரியா நேரில்? அதுபோக ஆயில் சம்மந்தப்பட்ட வேலைகள், எண்ணெய் ஸ்டோர், ஆயில் ஸ்டோர், பெட்ரோல் சம்மந்தப்பட்டது, கழிவாயில், கிருஷ்ணாயில், மருத்துவ சம்மந்தப்பட்டது, மருத்துவ கழிவுகள், இது மாதிரி சம்மந்தப்பட்ட காரியத்திலும் நீங்கள் ஈடுபடலாம். சரியா? சக்ஸஸாக முடியும். வழிபாடு யார் சார் பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா நவக்கரங்களை வழிபாடு பண்ணிட்டு போகலாம். சரியா? இல்லைனா 18ஆம் படி கற்பனசாமியை நினச்சிட்டு போகலாம். ஓம் கிருஷ்ணாய, கிருஷ்ணவர்ணாய, கிருஷ்ணபுத்திராய, மகாகாலாய, மகாருத்ராய, ஸ்ரீ கற்பனசாமி முனி நமோ நம, அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புதன்கிழமை அபிஜித் யோகம் சூரிய உரையில் வருது. சூரியன் பிதாகாரகன், பிதுர்காரகன், அப்பா சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். குடும்பம் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், வருமானம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் செய்யலாம். அரசாங்க சம்மந்தப்பட்ட தொடர்புகள், அரசு வேலையில் சில முக்கிய காரியங்கள், அரசாங்க அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லைனா அரசாங்க அதிகாரிகள் சந்திக்கணும். அதனால் இந்த காலத்தில் பண்ணிங்கன்னா யோகமாக முறையும். இதெல்லாம் ஒரு நல்ல நேரமாக பார்த்து சொல்கிறேன். அந்த கிழமையும் சொல்கிறேன், அந்த நேரத்தையும் சொல்கிறேன், எந்த காரியத்தை செய்யணும்னு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்து செஞ்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. நல்வழிப்படணும்னா சில இதை மெனக்கிடணும். நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது. நல்லவன் செய்யாததை நாட்கள் செய்யும். இதெல்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க, நல்வழிப்படுறாங்க. சரியா? எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் முக்கியமான காரியத்துக்கு பார்க்கணும். பல்லு குத்துற விஷயத்துக்கெல்லாம் 4 நேரம்லாம் பார்க்க முடியாது. ஆனால் சில முக்கியமான விஷயம், இழுத்தடிக்கிற விஷயம், முடியாமல் இருக்குது, அந்த முடியாமல் இருக்கிற காரியத்தை அந்த கிழமை அன்றைக்கி அந்த நேரம் பார்த்து செய்யணும். அதுக்கு தான் ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து கேட்கணுங்கிறது. எப்படி திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறோம்ல, சுப முகூர்த்தம் இருந்தாலுமே நம்ம ஒரு ஜோசியர்கிட்ட போகிறோம்ல, ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் முகூர்த்தம் பண்ணி கொடுங்கன்னா அந்த ஆள் சொல்கிறான்ல, ஒரு நாள் ஒரு கிழமை இந்த டயத்தில் தாலி கட்டுன்னு சொல்கிறான்ல, அது மாதிரி தான் இதுவும் ஒரு முகூர்த்தம் தான், அபிஜித் முகூர்த்தம். புரிஞ்சுக்கணும். வீடியோவோட நோக்கம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். சும்மா பார்க்குறேன் நான் ஜவுரியத்துக்கு தான் இருப்பேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? யாரும் நேரில் கொடுக்கவே மாட்டாங்க. கடவுளாக இருந்தாலுமே கையில் பணத்தை கொடுக்க மாட்டார், தூண்டியில் தான் கொடுப்பாரு. நம்ம தான் அங்கே போய் ஆற்றுல போய் மீன் பிடிக்கணும், குனிஞ்சு வளைஞ்சு சரியா கஷ்டப்பட்டு அந்த தூண்டியில் போட்டு மீனை எடுத்துகிட்டு வரணும். கடவுள் மீனை அப்படியே பொறிச்சு வாயில் ஊட்ட மாட்டார். சரியா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. சும்மா வீட்டில் படுத்துக்கிட்டே ஃபோனை பார்த்துக்கிட்டே எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை, நீ சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேக்கு. நீ நடந்தால் தானே நடக்கும், நீ நடக்காமல் படுத்து கிடந்தானே எப்படி நடக்கும்? அதனால் நான் கொஞ்சம் எமோஷனலாக சொன்னாலுமே உண்மையை தான் சொல்கிறேன். சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. சில விஷயத்தை கண்டிஷன் பண்ணி தான் சொல்லணும். கண்டிஷன் எங்கே இருக்குதோ அங்கே தான் கண்ட்ரோலும் இருக்கும், நல்ல விதமாகவும் இருக்கும். ஓகே. சூரிய உரையில் என்ன சார் செய்யணும்? சூரியனாலே கண்டிஷன் தாங்க. பார்த்தீங்களா? அவரை பற்றி பேசும்போது நான் கொஞ்சம் ஆளுமையாக பேசுகிறேன். சூரியனாலே ஆளுமை தான், அதிகாரம், ஆளுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் சூரிய உரையில் செய்யலாம். தகப்பன் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். தகப்பன் தான் முக்கியம். தகப்பன் சொல் முக்கியம், மந்திரம் இல்லை. பார்த்தீங்களா? வந்துருச்சு பார்த்தீங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு தகப்பன் மாதிரி சொல்கிறேன். எனக்காட்டிலையும் வயசு கம்மியானவர்களுக்கு நான் ஒரு தகப்பனாக, மூத்த சகோதரனாக சொல்கிறேன். நீங்கள் அந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்பா சித்தப்பா பெரியப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம். சொத்து பத்து விஷயங்கள் செய்யலாம். பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பண்ணலாம். அதுபோக சாசனங்கள் எதனாச்சும் கையெழுத்து போடணும், பத்திரம் போடணும், கையெழுத்து போடணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், பதிவு பண்ணணும், அது மாதிரி காரியங்களை பார்க்கலாம். சரியா? சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு இது மாதிரி காரியத்தை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுபோக மின்சாரம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், இபி ஆஃபீஸுக்கு போகணும், மின்சாரம் சம்மந்தப்பட்டது, பவர் ஜெனரேஷன், டர்பன் ஜெனரேஷன் நிறைய இருக்குது, அணுமின் உலை, அதெல்லாம் அந்தந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரங்காலங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பேக்கரி வச்சுக்கிறவங்க, ரொட்டி கடை, பிஸ்கட் கடை வச்சுக்கிறவங்க இது மாதிரி நேரத்தில் அந்த தொழிலில் அடுத்த லெவலுக்கு போகலாம், அடுத்த காரியங்களை செய்யலாம். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சப்பாத்தி, புரோட்டா கடை வச்சுருக்கிறவங்க அந்த தொழிலில் சில காரியங்களை முன்னேற்றமாக இந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவங்கள், ஆதிபத்திய விசேஷங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் சிரத்தை எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி இருந்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஸ்ரீம் கிரீம் தனஞ்சயனே நமக போற்றி சொல்லிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வியாழக்கிழமை சந்திர ஒரு அருமையான நாள்.
உங்கள் ராசிநாதனுடைய உரை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமாங்க. அதனால் வியாழக்கிழமை சந்திர உரை, குறிச்சந்திர யோகம். எதிரிகளை வெல்லலாம். எதனாச்சும் எவனாச்சும் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறான் பிரச்சனைன்னா அவன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் ஈடுபாடு பண்ணலாம். மனமும் உடலும் நல்லா இருக்கும். சந்திரன் மனோகாரகன், தாய் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணலாம். சாப்பாடு, ஹோட்டல், டிஃபன் சென்டர், சரியா, அதுபோக நவதானியம், அரிசி கடை, இப்படி சம்மந்தப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யலாம். அப்புறம் சந்திரனாலே என்ன அழகு தான். முகப்பொருட்கள், முகம் பார்க்குற பொருட்கள், வாசனை திரவியங்கள், அழகு பொருட்கள், அழகு சம்மந்தப்பட்ட காரியங்கள், பியூட்டி பார்லர்கள், இது மாதிரி காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல சக்ஸஸாக கொடுக்கும். சந்திரனுக்கு நிறைய இருக்குது. நீர் சம்மந்தப்பட்ட காரியங்கள், தண்ணி கேன் சப்ளை, மீன்பிடி தொழில், உப்பளம், முத்து குளித்தல், இப்படி நிறைய சொல்லலாம். அதுபோக தாவரங்கள், குரோட்டன்ஸுகள், செடி கொடிகள், விவசாயம், காய்கறி கடை, மார்க்கெட்டு, மண்டி, வெள்ளை மண்டி, வெங்காய மண்டி, எந்த மண்டியாக இருந்தாலும் சரி, பழக்கடை, ஜூஸ் சென்டர், ஜிகர்தண்டா, இது மாதிரி பிஸ்னஸ் ஈடுபடுறவங்களாம் வியாழக்கிழமை 11-12 அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இறங்கினேன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல யோகம் வரும். தாய்வழி உறவுகளையும் நீங்கள் சந்திக்க போகலாம். புது வியாபாரம் தொடங்கலாம். சரியா, பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை செய்யலாம். சரியா, பால், மில்க் ப்ராடக்ட், அது பண்ணலாம் செய்யலாம். பழைய பொருட்கள், அழுகிய பொருட்களை பதப்படுத்துவாங்க பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம். அழகு பொருட்களும் செய்யலாம். அழகு பொருட்கள், பூக்கள், அழகு பொருட்கள், டிசைன் பண்ணுறது, டிசைன் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, நிறைய சொல்லலாம். அழகு சம்மந்தப்பட்ட பொருட்களை செய்யலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட காரியங்களை செல்லலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம். வெளிநாடு போகணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், தூதரகத்துக்கு போகணும், சரி எம்பசிக்கு போகணும், இது மாதிரி காரியங்கள் செய்கிறது இருந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும். வங்கியில் அக்கௌண்ட் தொடங்கலாம். புதுசாக பேங்கில் அக்கௌண்ட் தொடங்கினீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். நல்ல பணங்கள் நிறையா போடலாம். அதுபோக பெண் பார்க்கும் நிகழ்ச்சிகளுக்கு போகலாம். காரியம் போகிறதுக்கு முன்னாடி அம்மன் கோயிலுக்கு போகணும். சரியா, தேவி கருமாரியம்மன், சந்தனமாரியம்மன், மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் கண் சம்மந்தப்பட்ட காரியத்தை பார்க்கலாம். கண் சம்மந்தப்பட்ட மருத்துவரை பார்க்க போகலாம். இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஸோ தாய் வழி உறவுகளையும் பார்க்கலாம். தாயார்கிட்ட உதவியும் கேட்கலாம். ஸோ சந்திர உரை மிகச்சிறப்பாக இருக்குது. காதலர்களுக்கு இனிதாக உள்ளது தான். ஸோ உங்கள் ராசிநாதன் உரையில் நல்ல விதமான காரியங்களை செய்யலாம். குறிப்பாக பெண் சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்யலாம். அதுபோக அமர எந்த காரியத்தையும் பொறுமையாக டென்ஷன் இல்லாமல் செய்யலாம். ஏன்னா சந்திரனாலே மனோகாரகன், மனதும் உடலும் நல்ல விதமாக இருக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை அபிஜித் தொகை எப்படி சார் வருது அப்படி பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை அங்கார உரை, செவ்வாய் உரை. செவ்வாய் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி, அருமையான அமைப்பு. பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்யலாம். யோகம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள், விளையாட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள், அதுபோக அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட வேலைகள். நீங்கள் ஒரு அதிகாரியை பார்க்க போனோம், போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குது, அது மாதிரி நேரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக முடியும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சார் நான் மட்டன் ஷாப் வச்சுருக்கிறேன், கோழிக்கடை வச்சுருக்கிறேன், பிராய்லர் வச்சுருக்கிறேன், அது சம்மந்தப்பட்ட தொழிலில் நான் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இறங்கணும்னா நீங்கள் அந்த நேரத்துக்கு போகலாம். அதுபோல் ஃபார்மசி வச்சுருக்கிறேன், மெடிக்கல் வச்சுருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறேன், ஆஸ்பத்திரிக்கு லைசன்ஸ் எடுக்கணும், ஃபார்மசிக்கு லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை அந்த உரையில் போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த அபிஜித் யோகம் உங்களுக்கு அந்நேரம் கை கொடுக்கும். ஸோ செவ்வாய் உரையில் நீங்கள் அந்த அபிஜித் தொகை உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, சொத்து பத்து வாங்கலாம், விற்கலாம், பேசலாம். அதுபோல் வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள், தோட்ட சம்மந்தப்பட்ட காரியங்கள், நிலம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், இதை நீங்கள் செய்யலாம். கான்ட்ராக்ட் கமிஷனில் கையெழுத்து போடலாம். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம். சகோதரனை பார்க்க போகலாம். சகோதரர் கூட சேர்ந்து சில காரியங்களை ஆரம்பிக்கலாம். பங்காளிகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்த்து பேசலாம். பாகப்பிரிவினை விஷயத்தை பேசலாம். அதுபோக ரத்த தானம் கொடுக்கணும், பிளட் டொனேஷன் பண்ணனாலும் அந்நேரம் நீங்கள் பண்ணலாம். முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, அந்த காரியத்தை ஆரம்பித்துக்கு முன்னாடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு நான் சொன்ன மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை தீர்க்கலாம். கடன் பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது, கூடி பேசி உட்காந்துருக்கணும். ஒருத்தங்கிட்ட கடனை வாங்கியிருக்கிறீங்க, அடைக்க முடியல, அவனை கூட்டு பேசணும்னா வெள்ளிக்கிழமை அந்த செவ்வாய் உரையில் அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் பேசுனீங்கன்னா எல்லாம் ஷார்ட் அவுட் ஆகும். சரியா, ஓகே. அடுத்து சனிக்கிழமை அபிஜித் யோகம் எப்போ சார் வருது பார்த்தோன்னா புதன் உரை. நல்ல அமைப்பு தான். 3-12 கோடவன் உரை. ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. அக்கம் பக்கத்து காரியங்கிட்ட சில காரியம் பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாம். உள்ளூர் வேலைகள் எதாக இருந்தாலும் பார்க்கலாம். காரிய வெற்றி இருக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணலாம். அறிவு சம்மந்தப்பட்ட காரியங்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், கல்வி அறக்கட்டளை சம்மந்தப்பட்ட காரியங்கள், நவதானிய வியாபாரம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். புதன் உரையில் நிறைய செய்யலாம். தூரதேச அமைப்புகள், வெளிநாட்டு அமைப்புகள், இதை நீங்கள் செய்யலாம். அதுபோல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். கட்டில், மெத்தை, படுக்கை சம்மந்தப்பட்டது, பெட்ரூம் சம்மந்தப்பட்டது, ஏசி, வீட்டுக்கு படுக்கறை, பெட்ரூம் சம்மந்தப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யலாம். ஸோ சனிக்கிழமை அந்த புதன் உரையில் நிறைய காரியங்களை பண்ணலாம். பெண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமாங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமாங்க. ஸோ புதன் உரையில் நல்ல காரியங்களை பண்ணலாம். அதுபோல் சனிக்கிழமை பெருக்கு தான். சனிக்கிழமை ஒரு காரியத்தை பண்ணினோம்னா அது பெருகிட்டே தான் இருக்கும். சனி பெருக்கும்பாங்க. பெருமாளுக்கு உகந்த நாள். இப்போ வேறு ராசியில் நல்லா தான் இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த மதன கோபால யோகம் இருக்கிறதுனால சனி
புதன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானும் 9ஆம் இடத்துல பாக்கியலட்சுமி ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். ஸோ புதன்கிழமை வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம். கல்வி அறக்கட்டளை, ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்க, டுட்டோரியல் சென்டர் வச்சுருக்கிறவங்களாம் நல்லா பார்க்கலாம். ஜாதகம் பார்க்க போகலாம். கணக்கு வழக்குகள், அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம். ஆடிட்டிங், எடிட்டிங், செக்கிங், சிஏவை பார்க்க போகிறது, அவரை பார்க்க போகிறது, அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பார்க்க போகிறது, அரசாங்க கருவூலத்துக்கு பார்க்க போகிறது, அமலாக்கத்துறை, ஐடி டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸு, பணம் கட்டணும், வருமான வரி கட்டணும், எது பணம் சம்மந்தப்பட்ட பாக்கிகள், டாக்குமெண்டேஷன் எதாக இருந்தாலும் செய்யப்படலாம். அதுபோல் பேங்கில் புது கணக்கு ஓப்பன் பண்ணலாம். மாமன் வரி உறவு முறைகளை பார்க்கலாம். தாய்மாமனை பார்க்கலாம். தாய்மாமன் உறவில் சில காரியங்கள் நடக்கும்னா அது விஷயமா போகலாம். மனைவி கொடுத்த தகப்பனாரையும் பார்க்க போகலாம். மாமன் மச்சின உறவுகளையும் பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சில காரியம் நடக்கணும்னா அந்நேரம் நீங்கள் போகலாம். ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்க போகலாம். நண்பர்களால் நல்ல உதவி கிடைக்கும். கோர்ட் சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு போகலாம். வக்கீலை பார்க்க போகலாம். கோர்ட்டில் சில விஷயங்கள் இருக்குது, வக்கீலை பார்க்கணும், கேஸ் விஷயமாக பார்க்க போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். குறிப்பாக சிவில் கேஸுக்கு போகலாம். சனி பகவான் வந்து சிவில் கேஸுக்கு வருவார். செவ்வாய் தான் கிரிமினல் கேஸுக்கு வருவார். ஸோ சிவில் கேஸ் விஷயமாக எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா சனிக்கிழமை கரெக்டாக அந்த அபிஜித் யோகத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவில் கேஸ்லாம் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த சிவில் கேஸ்லாம் முடியாது, வருஷக்கணக்கில் எடுத்துகிட்ருக்கோம். சில பேர் நேரங்களாம் பார்க்காம கண்ட நேரம் போயிட்டு கண்டதை வச்சுக்கிட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு அலைவாங்க. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இது எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னு தெரியல. அதுபோக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட காரியங்கள் வாங்க போகலாம். கம்ப்யூட்டர், செல்ஃபோன், மொபைல் ஃபோன், அதுபோக இன்கம் டேக்ஸு, வருமான வரி, அது சொல்லிட்டேன். அதுபோல் ஐடி டிபார்ட்மெண்ட், இன்றைக்கி ஐடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழிலில் பண்ணலாம். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட், அப்புறம் இன்டர்நெட் சென்டர், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் பண்ணலாம் புதன் வரையில் சனிக்கிழமை. அதுபோக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை தொழில்நுட்பம், அதையும் ஆரம்பிக்கலாம். இப்படி நிறைய செய்யலாம். ட்ரைனிங் போகலாம், சரி இன்ஸ்டியூட்டுக்கு போகலாம், தூது போகலாம். ஒரு விஷயத்தை வந்து தூது போகலாம். கன்வீனர் சொல்கிறாங்கள, மீடியேட்டர் வேலையும் பார்க்கலாம், புரோக்கர் வேலையும் பார்க்கலாம், வீடு தரகு வேலையும் பார்க்கலாம். வீட்டு தரகர்கள் ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறவங்க, கவுன்சிலிங் பண்ணுறவங்க, சில விஷயத்துக்கு கவுன்சிலிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த டிவியில் உட்காந்து மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்பாங்க. நீயா நானா, அவனா இவளா, சொல்லுங்கம்மா, போதும்மா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் சில கதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டிவியில் பார்க்குறோம்ல. அது மாதிரி ப்ரோக்ராம் நடத்துகிறவங்களாம் சனிக்கிழமை இந்த டயத்தில் பண்ணாங்கன்னா நல்லா ரீச் ஆகும், நல்லா டிஆர்பி கூடும். சரியா? இது மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணலாம். இப்படி நிறையா இருக்குங்க. சரியா? அடுத்தடுத்து வரை நாளுக்குள்ள நான் சொல்கிறேன். பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு இந்த காரியத்தை ஆரம்பிங்க. அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் கேட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி. வாரத்தில் 7 நாள் தான் இருக்குது. 7 நாளும் 7 கிழமையும் அந்த அபிஜித் யோகத்தில் இந்த காரியத்தை பண்ணலைங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓம் ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி போற்றி, இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போனோம். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த கிழமைக்கு உள்ள கடவுளை கும்பிட்டு போகலாம். அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த அபிஜித் யோகம் 50 வருஷம் கழித்து கிரக நிலைகள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அடுத்து வருகின்ற நாட்களில் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. சரியா நேயர்களே? சிறப்பாக தான் இருக்குது. பயன்படுங்க. சரியா? எது தகவல் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் கேட்குறது தான் நல்லது. சரியா? சார் நான் இந்த காரியம் பண்ணணும் எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் நான். அதில் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. உங்களுக்கு உதவுறதுக்காக தான் இருக்கேன். கடகராசினியர்கள் ரொம்ப அடிபட்டுருக்கிறீங்க. கண்டகச்சனி, அஷ்டமச்சனியில் அடிபட்டு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறீங்க. அடுத்து நல்லாயிருக்கும். சரியா? 2026 நல்லாயிருக்கும். 2026 குரு வந்து 12ஆம் இடத்துக்கு தான் வருவார், உச்சமடைவார். பரவாயில்ல, 12ஆம் இடத்துல உச்சமடைஞ்சாலும் சுப செலவு செய்வார். சுப செலவு இருந்தால் என்ன, ஒரு பக்கம் பணம் வரும்னு அர்த்தம். ஒரு மனுஷன் செலவு செய்கிறான்னு என்ன, பணம் வந்தால் தானே செலவு செய்ய முடியும். கண்டிப்பாக செலவு பண்ணுவீங்க, சுப செலவு பண்ணுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பக்கம் சோர்ஸும் இருக்கும், பணம் வரவும் இருக்கும். ஸோ 2026க்கு நான் அடுத்து வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் கடகராசி நேயர்களுக்கு, பூசம், ஆயில்யம், புனர்பூச நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வள நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.